اللهم صل. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا أيها الناس أوصيكم ونفسي أولا بتقوى الله، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وليخشى الذين لو تركوا من خلفهم ذرية ضعافا خافوا عليهم فليتقوا الله وليقولوا قولا سديدا. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஒருவற்ற இறைவனுக்கே புகழ் அனைத்து முறைத்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள் அனைவருக்கும் தலைவராக வந்துதித்த சத்திய தூதர், சன்மார்க்கத்தின் போதகர் ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபஉத் தாபிஈங்கள், கியாமத்து நாள் வரை அன்னவர்களுடைய தீனை பின்பற்றக்கூடிய முஃமினான முஸ்லிமான அத்துணை ஆண்கள் பெண்கள் மீதிலும் ஸலாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டுமென நன்னோக்கத்துடன் அல்லாஹுடைய மாளிகையில் குறித்த நேரத்தில் இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் எனது அருமை இஸ்லாமிய நெஞ்சங்களே, வாலிப சகோதரர்களே, நாம் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்க வேண்டுமென அல்லாஹ் நம்மை பணித்திருக்கிறானோ, ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களது வாழ்வில் எவைகளை எல்லாம் எடுத்து நடந்தார்களோ அப்படிப்பட்ட விடயங்களை நாமும் எடுத்து மற்றவர்களுக்கு ஏவியும், நாம் எவைகளை எல்லாம் செய்யக்கூடாது என அல்லாஹ் நம்மை தடுத்திருக்கிறானோ, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களது வாழ்வில் எவைகளை எல்லாம் தவிர்ந்து கொண்டார்களோ அப்படிப்பட்ட விடயங்களை நாமும் முற்று முழுதாக தவிர்ந்து மற்றவர்களையும் தடுத்து வாழுமாறும், எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஒருவனையே அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறும், குறிப்பாக நாம் தனிமையில் இருக்கும் பொழுது நம்மை பார்க்க விசாரிக்க நம்முடைய தவறுகளை கண்டுகொள்ள யாரும் இல்லை என்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஒருவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அவனது பார்வையிலிருந்து என்னால் ஒளிய மறைய தப்ப முடியாது என்ற சிந்தனையோடு உணர்வுகளோடு நம்முடைய வாழ்வில் எல்லா கட்டங்களை ஆக்கி கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கனவான்களே, பெரியார்களே, வாலிபர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான தீனுல் இஸ்லாத்தை கொண்டு நம்மை கண்ணியமாக கௌரவமாக தலை நிமிர்ந்து வாழ வைத்திருக்கிறான் என்ற உண்மையை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். வரலாறு நெடுகிலும் இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய வரலாறுகளை நாம் புரட்டி பார்த்தால் அவர்கள் வாழுகிற அக்காலத்தில் ஏனைய சமூகங்களுக்கு எல்லா விடயங்களிலும் முன்மாதிரியாக படிப்பினைக்குரியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதனை நாம் தெரிந்து கொள்ளலாம். அது அரசியலாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, கலாச்சாரமாக இருந்தாலும், மருத்துவமாக இருந்தாலும், பொருளாதாரமாக இருந்தாலும், எல்லா விடயங்களிலும் நம்முடைய முஸ்லிம் சமூகம் பிற சமூகங்களுக்கு முன்மாதிரியாக முன்னோடிகளாக இருந்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த காலம் இவைகளுக்கு அச்சுறுத்தலான
ஒரு சவாலான காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கு இருக்கக்கூடிய பெரியவர்கள், முதியவர்கள், பெற்றோர்கள், மூத்தவர்கள், இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சில விடயங்களை சாதித்து காண வேண்டிய சில நல்ல விடயங்களையும் கண்டு செய்ய வேண்டிய சில நல்ல சேவைகளையும் செய்து ஒரு கட்டத்தை தாண்டி இருக்கிறார்கள். ஆனால் வரக்கூடிய நம்முடைய இளம் சமூகத்தினுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக அமைந்திருக்கிறது என்பதனை நாம் யாரும் மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. இவர்களுடைய கல்வி, இவர்களுடைய ஆரோக்கியம், இவர்களுடைய கலாச்சாரம், இவர்களுடைய பொருளாதாரம், ஏனைய இவர்களுடைய நடவடிக்கைகளை பார்த்தால் அது சமூகத்துக்கு ஒரு விதமான அச்சுறுத்தலாகவும் அமையக்கூடும் என்பதனையும் நாம் ஊகித்துக் கொள்ளலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே சமூகத்தினுடைய மிக முக்கியமாக கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு வகுப்பினர் தான் நம்முடைய சமூகத்தில் உள்ள, நம்முடைய வீடுகளில் உள்ள சிறார்கள். நம்முடைய வீடுகளில் நம்மை வலம் வருகிற சிறார்களை வெறுமனே சிறியவர்கள், தெரியாதவர்கள், விளப்பம் இல்லாதவர்கள் என்று நாம் பார்க்காமல் அவர்களை சமூகத்தின் தலைவர்களாக நாம் பார்க்க வேண்டும். அதனால் அரபியிலே சொல்லுவார்கள், அப்னாஉல் ஹாதிர் காதத்துல் முஸ்தக்பல். இன்றைய சிறுவர்கள் எதிர்கால சமூகத்தின் தலைவர்கள், எதிர்கால சமூகத்துக்கு தலைவர்களாக வரவிருப்பவர்கள். எனவே பெற்றோர்களாக இருந்தாலும், குடும்பத்திலே பொறுப்புதாரிகளாக இருக்கிற மூத்தவர்களாக இருந்தாலும், இந்த நம்முடைய குடும்பங்களில், ஊர்களில், நம்முடைய சமூகத்தில் உள்ள சிறார்களுடைய விடயத்திலே கூடிய கவனம் செலுத்துவது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது. அவர்கள் சருகிவிட்டால், அவர்கள் பராமரிப்பில்லாமல் வளர்க்கப்பட்டால், அவர்களுடைய விடயங்களிலே நாம் கவனம் செலுத்தாமல் இருந்தால் நம்முடைய சமூகத்துக்கு அவர்கள் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக அமைவார்கள். இவர்களை வைத்து நம்முடைய சமூகத்தை ஏனைய பிற சமூகங்கள் தீர்மானிப்பார்கள். அது மிக பயங்கரமாக அமையும் என்ற விடயத்தையும் நாம் ஒரு நாளும் மறந்துவிட முடியாது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றால், இளம் சமூகம், நம்முடைய ஊர்களில், குடும்பங்களில் உள்ளவர்கள், அவர்களில் இளையவர்கள், சிறார்கள் எதிர்காலத்தில் நம்முடைய ஊருக்கு, சமூகத்துக்கு, குடும்பத்துக்கு நல்ல சேவைகளை செய்யக்கூடியவர்களாக, துறை சார்ந்தவர்களாக, சமூகத்துக்கு நல்ல பணி செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்றிருந்தால் இப்பொழுதே நாம் அவர்கள் விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கு முதலாக அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கப்பட்டுள்ள, அல்லாஹுடைய தொடர்புள்ள, இந்த சொல்லப்பட்ட சிந்தனையோடு அவர்களை வளர்க்கிற பெற்றோர்கள் அமைய வேண்டும். பெற்றோர்களில்தான் பிள்ளைகளுடைய எதிர்காலம் தங்கி இருக்கிறது. முன்மாதிரியான ஒரு தந்தை, முன்மாதிரியான ஒரு தாய் அமைவார்கள் என்றிருந்தால் பிள்ளைகளை சீரான நேரான வழியில் அழைத்து செல்ல முடியும். நல்லோர்கள் உருவான வரலாறை நாம் புரட்டி பார்த்தால், சான்றோர்கள் உருவான வரலாறுகளை நாம் புரட்டி பார்த்தால் இது நமக்கு மிகப்பெரிய ஆதாரமாக அமைகிறது. தாயுடைய, தந்தையுடைய மார்க்கப்பற்றும், அவர்களுடைய அக்கறையும், அவர்களுடைய அந்த பிள்ளைகள் மீது வைத்திருந்த மிகப்பெரிய நம்பிக்கையும், தூர நோக்கும், அந்த பிள்ளைகள் சுப்ஹானல்லாஹ் எதிர்கால சமூகத்தினுடைய தலைவர்களாக வந்திருக்கிறார்கள், தீர்க்கதரிசிகளாக வந்திருக்கிறார்கள். அதனால பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அமைய வேண்டும். சாலிஹான பெற்றோர்கள், அல்லாஹ்வுடைய தொடர்புள்ள பெற்றோர்கள், தீன் வழியில் தானும் நடந்து மற்றவர தன்னுடைய பிள்ளைகளையும் அழைத்து செல்லுகிற பெற்றோர்கள் அமைய வேண்டும். அதனால திருமணம் முடிக்கக்கூடியவர்கள், திருமணம் முடித்து வைக்கக்கூடிய வலிமார்கள் தன்னுடைய மகள்மாருக்கு வெறுமனே ஒரு கணவனை மட்டும் பார்க்காமல், என்னுடைய மகளுடைய குழந்தைகளுக்கு தந்தையாக தகுதியா என்பதனையும் பார்க்க கடமைப்பட்டவர்கள். தன்னுடைய மகன்மாருக்கு பெண்களை, மனைமாரை தேடுகிறவர்கள்
வெறுமனே என்னுடைய மகனுக்கு இவள் ஒரு துணைவியாக ஆகுவது மட்டுமல்ல, என்னுடைய மகனுடைய குழந்தைகளை பராமரிக்க பொருத்தமான ஒரு தாயாக ஆகுவதற்கு இவள் தகுதியா என்பதனையும் பார்க்க வேண்டும். திருமணம் முடிக்க இருக்கிற வாலிபர்களும் வெறுமனே எனக்கு ஒரு மனைவி அல்ல, என்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு தாய். திருமணம் முடிக்க இருக்கிற பெண்களும் வெறுமனே எனக்கு ஒரு கணவன் அல்ல, என்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு தந்தை. இந்த சிந்தனை உண்டாக வேண்டும். திருமணத்தின் பொழுது வெறுமனே துனியாவுடைய வெளிரங்கங்களை வைத்து நாம் நம்முடைய திருமணத்தை முடிவு செய்யாமல் அங்கே மார்க்கத்துக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். தொழுகையுள்ள, குர்ஆன் திலாவத்துள்ள, தஹஜ்ஜுத் தொழக்கூடிய, ஹராம் ஹலால் பேணக்கூடிய, நற்பண்புகள் உள்ள, நல்ல முறையில் குடும்பங்களை சேர்ந்து நடக்கக்கூடிய, அல்லாஹுடைய அச்சமுள்ள ஒரு கணவன், ஒரு மனைவி இப்படி சமூகத்தில் தேடப்பட வேண்டும். வெறுமனே துனியாவுடைய வெளிரங்கங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து திருமணம் முடித்து துனியாவுடைய வெளிரங்கமான சில தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்து கொண்டு வளருகிற பிள்ளைகளை பராமரிக்க நேரம் இல்லை, அல்ல பராமரிக்க மார்க்கம் சொன்ன அந்த சிலபஸ், அந்த பாடத்திட்டம் தெரியவில்லை என்றால் ஆகப்பெரிய நஷ்டமாகிவிடும். அது சமூகத்துடைய சீரழிவுக்கும் சமூக வீழ்ச்சிக்கும் அது அடிப்படை காரணமாக மாறிவிடும். இது மிக நீளமாக பேச வேண்டிய விடயம். ஆனாலும் அன்புக்குரியவர்களே, பிள்ளைகளுக்கு அழகான பெற்றோர்கள் அமைவது, விசேஷமாக தாயுடைய தீன் பிள்ளைகளுடைய விடயத்திலே மிகவும் வரவேற்கத்தக்கது, மிகவும் அது எதிர்பார்க்கப்பட வேண்டியது. மூத்த உலமாக்களுடைய ஒரு வார்த்தை இருக்கிறது, வாப்ப நபியாக அல்லது நபி போன்று இருந்தாலும் தாயிடத்தில தீன் இல்லண்டா பிள்ளைகள் ஒரு நாளும் முன்னேற மாட்டார்கள், பிள்ளைகள் ஒரு நாளும் நல்லவர்களாக ஆக முடியாது. பிள்ளைகளுடன் கூடிய நேரங்களை கொடுத்து பிள்ளைகளை பராமரிப்பவள் தாய். ஆண்கள் பிள்ளைகளோடு நேரம் கொடுப்பது மிக மிக குறைவு, அல்லது கொடுப்பதை இல்லை என்று நாம் தைரியமாக சொல்ல முடியும். அந்த பிள்ளைகளோடு கூடிய நேரங்களை கொடுப்பது தாய். ஐயுமா இம்ராத்தின் காதத் அலா பைத்தி அவுலாதிஹா கானத் மஇ ஃபில் ஜன்னா. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் இருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த தாய் தன்னுடைய பிள்ளைகளை பராமரிப்பதற்காக வீட்டிலே உட்கார்ந்து அந்த பிள்ளைகளுடைய தர்பியத்தையும் அவர்களுடைய அந்த தக்குவாவையும் அவர்களுடைய அமலையும் அவர்களுடைய ஒழுக்கத்தையும் பார்ப்பதற்காக வீட்டுக்கு நேரம் கொடுத்து தாய் உட்கார்ந்து இருக்கிறாளோ அவள் என்னுடன் சுவர்க்கத்தில் இருப்பாள் என்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு அந்தஸ்தை, மரியாதையை மார்க்கம் தாய்மார்களுக்கு கொடுத்திருக்கிறது. அதனால் தான் தாயுடைய காலடியிலே ஒவ்வொருவருடைய சுவர்க்கம் இருக்கிறதாக சொன்ன நம்முடைய மார்க்கம் இந்த அர்த்தத்திலே தான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் பிள்ளைகளுக்கு வைக்கக்கூடிய பெயர்களும் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். நாம் வாழக்கூடிய காலம் பிள்ளைகளுக்கு பெயர்களை எப்படி தேடுகிறோம் என்றால், ஊர்ல உலகத்தில குடும்பத்தில் இல்லாத பெயராக இருக்கணும். அர்த்தங்களை, அதனுடைய உள் அர்த்தங்களை பார்ப்பது கிடையாது. அது அழகாக இருக்க வேண்டும், சுருக்கமாக இருக்க வேண்டும், அல்லது நீளமாக இருக்க வேண்டும், யாரும் வைக்காத பெயராக இருக்க வேண்டும் என்ற பல நிபந்தனைகளோடு நாம் பிள்ளைகளுடைய பெயர்களை தேடுகிறோம். ஒரு சமயம் அது பொருத்தமான நல்ல அர்த்தம் உள்ளதாக இருந்தாலும் பல சமயங்களில் சிலருடைய பெயர்களை நாம் கேட்டால் பாவம், பரிதாபம். அந்த பெயருடைய அர்த்தத்தை பார்த்தால் அது பொல்லாத, அவருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய, அவருடைய எதிர்கால முன்னேற்றத்துக்கு உலை வைக்கக்கூடிய அர்த்தம் அந்த பெயரிலே தங்கி இருக்கிறது. நாம் சில பெயர்களை சொல்லி அர்த்தத்தை சொல்லி காட்டலாம். அப்படிப்பட்ட பெயருடையவர்கள் இருந்தால் ஆத்திரப்படுவார்கள் என்பதனால் அந்த பெயர்களை நான் சொல்ல மாட்டேன். சில பெயர்கள் வெளிரங்கத்திலே அழகாக இருக்கிறது, ஆனால் அந்த பெயருக்குள் அவர் ஒரு நோயாளி, அவர் அரக்கன், அதாவது அவர் பார்வை அற்றவர், அவர் பலகீனமானவர், அவர் உற்சாகமற்றவர், அவர் ஒரு மற்றவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடியவர், மற்றவர்களிடத்திலே இவரிடத்திலே நலவை எதிர்பார்க்க முடியாதவர் போன்ற உள் அர்த்தங்களை பார்த்தால் ஆச்சரியமான பயங்கரமான அர்த்தங்கள் அந்த பெயருக்குள்ளே இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தன்னுடைய ஜீவிய காலத்திலே சில பெயர்களை கேட்டார்கள். அதை அவர் சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் உள்ள பெயர்களை அப்படியே வைத்து விட்டார்கள். அதிலே எதெல்லாம் அர்த்தம் பிழையானதாக தவறானதாக இருந்ததோ,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெயர்களை மாற்றி இருக்கிறார்கள். இன்னக்கும் துதஊன யௌமல் கியாமத்தி பி அஸ்மாஇக்கும் வ அஸ்மாஇ ஆபாயிக்கும் ஃபஅஹ்ஸினு அஸ்மாஅக்கும். கியாமத்துடைய நாளையில் நீங்கள் உங்களுடைய தந்தைமார்களுடைய பெயர்களை சொல்லித்தான் அழைக்கப்படுவீர்கள். அதனால் உலகத்தில் நல்ல பெயரை வச்சுக்கொண்டு அல்லாஹ்வை சந்திங்க, நல்ல பெயரோடு அல்லாஹ்விடத்துல போங்க. அஹப்புல் அஸ்மா இலல்லாஹி அப்துல்லா வ அப்துர் ரஹ்மான். அல்லாஹ்வுக்கு விருப்பமான பெயர்கள் தான் அப்துல்லா, அப்துர் ரஹ்மான், முஹம்மது, அஹ்மத் என்கிற பெயர்கள். இன்று அப்படி பெயர் வைக்கக்கூடியவர்களே வித்தியாசமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு பயங்கரமான காலம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிள்ளைகளுடைய பெயர் அவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். ஏனென்றால் அவருக்கு வைக்கப்பட்ட பெயர் அவருக்கு சொந்தம் அல்ல. ஒவ்வொரு நாளும் பல 100 அல்ல பல 1000 தடவைகள் அந்த பெயர் உச்சரிக்கப்படுகிறது. துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் என்று ஒவ்வொரு நாளும் இருக்கிறது. அந்த பெயர் அந்த நேரத்திலே சொல்லப்பட்டால் அந்த பெயருடைய அர்த்தம் உள்ளவனாக அந்த குழந்தை மாறிவிடுகிறான். அதுக்கு பின்னால நாங்க கவலைப்பட்டு வேலை இல்லை. ஆனால் இன்று சிலர் கவலைப்படுறாங்க. பாருங்க, எங்களோட உம்மா வாப்ப எங்களுக்கு செஞ்ச அநியாயம், எங்களோட உம்மா வாப்ப எங்களுக்கு செஞ்ச அநியாயம். இப்படியான ஒரு பேரை வச்சிருக்கிறாங்க. அர்த்தத்தை பார்த்தா சில நேரம் அர்த்தமே இல்லை, சில நேரம் பயங்கரமான அர்த்தம். இப்ப மாத்த முடியாது. எல்லா டாக்குமெண்ட்டும் எல்லா ஆவணங்களும் இந்த பேர்ல இருக்கிறதுனால செய்ய முடியாது என்று கபர்ல வாழுகிற தன்னுடைய பெற்றோர்களை திட்டு தீர்க்கிற குழந்தைகள் இன்று உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்நிலை நம் யாருக்கும் வரக்கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அதனால நல்ல பெயர்களை வைக்கணும். அது ஒரு துஆவாக அமையும். அந்த துஆ அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். அடுத்ததாக தௌஃபீருல் முத்தாலபாத் அல் மாத்தியா வல் மானவியா. பிள்ளைகள் வளர்ந்து வரும் பொழுது அந்த பிள்ளைகளுடைய அடிப்படை தேவைகள் பெற்றோர்களால் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அது ஆத்மீக லௌகீக 2 வகையான தேவைகளும் பெற்றோர்களால் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். வெளிரங்கமான தேவை, உள்ரங்கமான தேவை. ஆத்மீக தேவை என்பது அந்த பிள்ளைகளுடைய அடிப்படை கொள்கை, அந்த பிள்ளையுடைய இறை நம்பிக்கை, அந்த பிள்ளை இபாதத்தில் உள்ள ஆசை, அந்த பிள்ளைகளை சுன்னத்தான அடிப்படையிலே வளர்ப்பது, மார்க்கத்துடைய அடிப்படையிலே வளர்ப்பது போன்ற விடயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அதற்குரிய அவகாசங்கள் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து வளர்க்க வேண்டும். புள்ளட ஈமான பார்க்கணும், புள்ளட அகீதாவ கொள்கையை பார்க்கணும். வெளிரங்கமான ஏராளமான தேவைகள். சுப்ஹானல்லாஹ். படிக்கிற பிள்ளைகளாக இருந்தா, ஓதுற பிள்ளைகளாக இருந்தா, அந்த பிள்ளைகளுடைய ஏராளமான விடயங்களை பெற்றோர்கள் கவனிக்கணும். விசேஷமாக குடும்பத்துடைய தலைவன் வாப்ப கவனிக்கணும். அந்த பிள்ளைகளுடைய உடுப்பு, அந்த பிள்ளைகளுடைய சாப்பாடு, அந்த பிள்ளைகளுடைய ஆரோக்கியம், அந்த பிள்ளைகளுடைய செலவுகள், அந்த பிள்ளைகளுடைய நோய், இவைகள்ல கவனம் செலுத்தணும். ஊருக்கெல்லாம் நல்லா செலவழிப்பாங்க, கூட்டாளிமார்களுக்கெல்லாம் நல்லா செலவழிப்பாங்க. ஆனா பிள்ளையுடைய மாச பீஸ கட்டிருக்க மாட்டாங்க. எனக்கு இது யாரும் சொல்லி ஓதுற தலைப்பல்ல. இந்த தலையங்கத்துக்கு கீழால நான் இதை சொல்லணும். 3வீலுடைய ஹயரை கொடுத்திருக்க மாட்டாங்க. அந்த பிள்ளைகளுக்கு தேவையான கொப்பி புத்தகங்களை வாங்கி கொடுத்திருக்க மாட்டாங்க. அந்த பிள்ளைகளுடைய உடுப்புடைய விடயத்தை கவனம் செலுத்த மாட்டாங்க. இழுத்துட்டு அப்படி விட்டா அது திரும்ப அந்த இடத்துக்கு போய்விடும். இஸ்பிரிம் மாதிரி அந்த உடுப்புகள் சுருங்கி இருக்கும். அதுல விசேஷமாக மக்தபுக்கு குர்ஆன் மதரசாக்கு வருகிறதென்றால் அதற்கண்டு மிக ஒதுக்கப்பட்ட ஓரம் கட்டப்பட்ட ஆடைகளை வைத்திருப்பார்கள். சில நேரம் வெளியில் அழகாக உடுப்பாட்டி அவர்கள் அனுப்பினாலும் கூட இருக்கிறதுல ஆக ஒரு ஒதுக்கப்பட வேண்டிய உடுப்புகளை உடுப்பாட்டி குர்ஆனை கையில கொடுத்து அனுப்புவாங்க. பாடசாலைகளுக்கு அனுப்புற நேரம் கூட சில நேரம் இதை கண்டு கொள்ளாத பெற்றோர்கள் சமூகத்தில் இல்லாமல் இல்லை. சொக்ஸ போட்டிருப்பாங்க, விரலெல்லாம் வெளியே வந்திருக்கும். ஷூவை போட்டிருப்பாங்க, கால்ல பாதி வெளியே வந்திருக்கும். உடுப்புகளை பார்த்தா அசிங்கமாக இருக்கும், பேக பார்த்தா அது வித்தியாசமாக இருக்கும். எல்லோரும் அல்ல, ஒரு சிலர். இப்ப சக நண்பர்கள் இந்த பிள்ளைகளை ஏளனம் செய்வார்கள், கேலி செய்வார்கள். பிஞ்சு உள்ளம், பால் மனது, இந்த நண்பர்களால் அவர்கள் ஏளனம் செய்யப்படும் பொழுது, கேலி செய்யப்படும் பொழுது, சில நேரம் வகுப்புகளிலே ஒதுக்கி வைக்கப்படும் பொழுது அந்த பிள்ளையுடைய உள்ளத்துல வரக்கூடிய தாக்கமும் ஆத்திரமும் அவனுடைய எதிர்கால முன்னேற்றத்துக்கு அது தடையாக அமையும் என்பதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். நாங்க சில நேரம் கணக்கெடுக்க மாட்டோம்.
நண்பர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. அதே வயதில் உள்ளவர்கள் குழப்புவாங்க. அவர்களே அதாவது எள்ளிநகை ஆடுவார்கள், ஏளனம் செய்வார்கள், தாழ்த்தி பேசுவார்கள். இந்த ஒவ்வொன்றும் அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுகிற ஆறாவடுக்கள் மிகப்பெரிய காயமாக அமைந்து இதனால் அந்த பிள்ளையுடைய முன்னேற்றம் அது தடைப்படுவதற்கு காரணமாக அமைந்துவிடும். பிள்ளைகளுடைய நோய்களை சின்ன வயதுல கவனிக்கணும். சில நேரம் பிள்ளைகள் நோய்களை வருத்தங்களை சொல்ற நேரம் பெற்றோர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுறாங்க. கிளாஸ் போக களவுக்கு சொல்றான், ஸ்கூல் போக களவுல சொல்றாரு, ஓதல் பள்ளிக்கு போற அந்த கள்ளத்தனத்தில நோய்களை சொல்றாரு. அசமந்த போக்கோடு சில நேரம் பெற்றோர்கள் இருந்து விடுகிறாங்க. சின்ன சின்ன நோய்களை பிள்ளைகள் ஆரம்பத்தில் சொல்ற நேரம் அதை கிள்ளி எடுக்கிற அந்த சந்தர்ப்பத்தை தாண்டி விடுகிற பொழுது அல்லது பெற்றோர்களுக்கு பிஸி, வாப்பக்கு பிஸி, புள்ளட நோயை பார்க்க மருந்தெடுக்க அதற்குரிய அந்த சிகிச்சைகளை செய்வதற்கு நேரம் ஒதுக்குவதற்கு வாப்பக்கு நேரம் இல்லை. ஆரம்பத்தில் சொன்னார் கண்ணு வலிக்குது, தலை வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, வயிறு வலிக்குது என்று சில நோய்களை பிள்ளைகள் சொல்றாங்க. சில நேரம் நாங்க கண்டு கொள்ளாம விட்டால் அல்லாஹ் பாதுகாக்கணும், எல்லா பிள்ளைகளையும் எதிர்காலத்தில் பெரிய நோயாளிகளாக மாறிவிடுறாங்க. எதிர்காலத்தில் பெரிய நோயாளிகள். சாதாரண வைத்தியங்கள் சிகிச்சைகள் அங்க செல்லுபடியாகாது. பெரிய பெரிய வைத்தியங்கள் அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட வேண்டிய நிலைமை உருவாகுது. எந்த பணங்களை சம்பாதிப்பதற்காக பிள்ளைகளுடைய நோய்களை கண்டு கொள்ளாமல் இருந்தார்களோ இப்பொழுது அந்த பிள்ளைக்கு வைத்தியம் செய்வதற்காக அந்த எல்லா சொத்துகளையும் இழக்க வேண்டிய நிலைமைக்கு பெற்றோர்கள் தள்ளப்படுகிறார்கள். அதுக்கு பின்னால கவலைப்பட்டு காலம் கடந்த ஞானம் பிறந்து தலைக்கு மேலால வெள்ளம் போனதுக்கு பின்னால யோசிச்சு வேலை. ஆரம்பத்துல சின்னதாக செய்ய இருந்தது, ஆனால் நீங்க கவனம் இல்லாம இருந்தீங்க, எதிர்காலத்துல அந்த பிள்ளையுடைய வாழ்க்கைக்கு அது ஒரு அச்சுறுத்தலாக அமைந்து விடுகிறது. அல்லாஹு தஆலா எல்லா குழந்தைகளையும் பாதுகாப்பானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் விடயத்திலே பெற்றோர்கள் கவனமாக இருக்கணும். அந்த பிள்ளைகள் வளரணும், அவர்கள் எதிர்காலம் செழிக்கணும், அவர்கள் நல்லவர்களாக மாற வேண்டும் என்றால் அவர்களுக்காக நாம் தியாகம் செய்யணும், அவர்களுடைய விடயத்தில கவனம் செலுத்தணும். ஆத்மீக லௌகீக இரண்டு வகையான தேவைகளை நாம் பூர்த்தி செய்யணும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸரூரத்துல் அத்ல். அடுத்ததாக எங்களுடைய பிள்ளைகளோடு பெற்றோர்களாகிய நாம், முதியவர்கள் மூத்தவர்கள் நாம் நீதமாக நடக்கணும். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருப்பது போன்று நான் இங்கு பேசுகிறேன். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மிக அடிப்படையான ஒன்று. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிற, எதிர்காலத்தில் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்துக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது தான் பிள்ளைகள் வளர்ந்து வரும் பொழுது, தெளிவான ஒரு வயதை அடையும் பொழுது பெற்றோர்கள் பிள்ளைகளோட நீதமாக நடக்கணும். இரக்கம் காட்டுவதாக இருந்தாலும் சரி, சாப்பிட குடிக்க கொடுப்பதாக இருந்தாலும் சரி, உடுப்புகளை வாங்கி கொடுக்கிறதாக இருந்தாலும் சரி, சொத்துக்களை பங்கீடு செய்வதாக இருந்தாலும் சரி, நீதமாக நடக்கணும். நான் வாப்பா, நான் சம்பாதிச்ச சொத்து நான் இப்படித்தான் செய்வேன் என்கிற அந்த அதிகாரத்தை மார்க்கம் யாருக்கும் கொடுக்கல. நீதமாக நடக்கணும், இரக்கம் காட்டுறதுல நீதமாக இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடன் ஒரு சபையிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஒரு சஹாபியுடைய ஒரு புள்ள, சின்ன புள்ள ஓடி வருகிறார். அந்த சஹாபி அந்த புள்ளைக்கு, ஆம்புல புள்ள, அந்த புள்ளைய மொத்தம் கொடுத்து தன்னுடைய மடியில உட்கார வச்சுக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த சஹாபியோட இன்னொரு பொம்புல புள்ள ஓடி வருகிறாள். அந்த சஹாபி அந்த பிள்ளையை தூக்கி மடியில உட்கார வைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்துக்கு மார்க்கத்தையும் ஒழுக்கத்தையும் நீதத்தையும் பறைசாட்டுவதற்காக அனுப்பப்பட்டவர்கள். கவனமாக இருக்கிறாங்க. இந்த சஹாபியுடைய நடவடிக்கைகளை நோட்டமிட்டவர்களாக இருந்தாங்க. கேட்டாங்க ஹல்லா ஸவ்வைத பைனஹுமா, எனது நண்பரே, தோழரே, இந்த இரண்டு குழந்தைகளுக்கு மத்தியில நீங்க நீதமாக நடந்திருக்க கூடாதா? நீங்க நீதமாக நடக்கலையே. உங்களுடைய முதலாவது வந்த பிள்ளைய முத்தம் ஒன்று கொடுத்துட்டு காலில் உட்கார வச்சீங்க, இரண்டாவது வந்த பிள்ளைக்கு முத்தம் கொடுக்காம தானே உட்கார வச்சீங்க. நீங்க நீதமாக நடந்திருக்கணும். இப்படி இரக்கத்தை கூட நாம் பகிரும் பொழுது பிள்ளைகளோட நீதமாக நடக்கணும். சொத்துக்களை பெற்றோர்கள் உயிரோடு உள்ள பொழுது கொடுக்கும் பொழுது நீதமாக கொடுக்கணும். மரணத்துக்கு பின்னால் தான் அனந்தர சொத்து என்ற சட்டம் வருகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு விடயம்.
சில நேரம் சில புள்ளைகள் நல்லா படிக்கிற பிள்ளையோடு உம்மா வாப்ப இறக்கம், உம்மா வாப்பாக்கு பணிவிட செய்யற பிள்ளைகளோடு உம்மா வாப்ப இறக்கம். சில நேரம் கொஞ்சம் அழகான எல்லாராலும் பாராட்டப்படுகிற ஒரு பிள்ளையோட உம்மா வாப்ப இறக்கம். 5 புள்ளையில 3 புள்ளையோட உம்மா வாப்ப நல்ல இறக்கம், 2 புள்ள அது பிறக்கின புள்ளையா, அது வழக்கெடுத்த புள்ளையா, உங்களோட பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை ஆதரிப்பது யாரு, அரவணைப்பது யாரு, நீதம் செலுத்துவது யாரு, இரக்கம் காட்டுவது யாரு? பிள்ளைகள் ஒரு சில சமயங்களில் பெற்றோர்களால் அவர்கள் அநியாயம் செய்யப்படுகிறார்கள், அவர்களுடைய உரிமை மீறல்கள் ஏற்படுகிறது. அவர்களுடைய இரக்கத்திலா ஏனைய விடயங்களிலா பெற்றோர்கள் அதிலே கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த அநியாயம் பிள்ளையுடைய எதிர்காலத்தை பாதிக்கும். ஏண்ட உம்மா வாப்ப எனக்கு செஞ்ச அநியாயம், ஏண்ட நான் அவன் நல்லா செலவழிச்சு படிக்க வச்சாங்க, ஆனா எனக்கு ஏண்ட உம்மா வாப்ப செலவழிக்கல, ஏண்ட தாத்தவ நல்லா படிக்க வச்சாங்க, இது எனக்கு செய்யல, ஏண்ட தம்பியோட தான் கூடுதலான கவனம் செலுத்தினாங்க, எங்கட விடயத்துல அவங்க கவனம் செலுத்தல. நடக்குமா இல்லையா? குடும்பங்கள்ல நடந்திருந்தா எங்கட அடி மனசு இதுக்கு பதில் சொல்லும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களால பிள்ளைகள் அநியாயம் செய்யப்படக்கூடாது, சமமாக பார்க்கணும், சமமாக பார்க்கணும். சில நேரம் சில பொழுது அவர்களிடத்தில வித்தியாசமாக நடக்க தேவைப்பட்டால் அவர்களுக்கு அதனுடைய காரணத்தை நாங்க சொல்லணும், காரணத்தை சொல்லணும். எனவே நீதமாக முக்கியமானது. இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான், அல்லாஹ் தஆலா நீதத்தை ஏவுறான். மற்றவர்களுக்கு உபகாரம் செய்யும்படி நம்முடைய மார்க்கம் நமக்கு ஏவுகிறது. நீதத்தை வலியுறுத்துற மார்க்கம். யாரும் யாருக்கும் அநியாயம் செய்ய முடியாது, நீதத்துக்கு புறம்பாக நடந்து கொள்ள முடியவே முடியாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக அல் முஸாஅதத்து ஃபி இக்தியாரில் அஸ்திகா. பிள்ளைகள் வளர்ந்து வரும் பொழுது அவர்களுக்கு நண்பர்கள் கூட்டாளிமார்களுடைய தேவை ஏற்படும், நண்பர்கள் கூட்டாளிமாருடைய தேவை ஏற்படும். இந்த நேரத்தில் பெற்றோர்களுக்கு நீ யாரோடையும் சேரவானம், கூட்டாளிமாரை உனக்கு வைத்துக் கொள்ள முடியாது என்று சொல்லுகிற உரிமையை இழந்த காலம் இது. ஆனால் அதற்குள்ள சில கட்டுப்பாடுகளை போட முடியுமான ஒரு சுதந்திரம் பெற்றோர்களுக்கு இருக்கிறது. நீ நல்லவர்களோட தான் சேரணும், உன்னுடைய வீட்டுக்கு வருகிற கூட்டாளிகள் நல்லவர்களாக இருக்கணும், நீ தொடர்பு வைக்கிற கூட்டாளிகள் நல்லவர்களாக இருக்கணும். நீ யாருடைய வீட்டுக்கெல்லாம் போறியோ அவர்கள் நல்லவர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளவர்கள், சுன்னத்துகளை பின்பற்றுகிறவர்கள், மார்க்கப்பட்டுள்ளவர்கள், தொழுகை உள்ளவர்கள், கள்ளம் கபடம் இல்லாதவர்கள், போதை வஸ்துக்கு அடிமையாகாதவர்கள், உன்னுடைய பழக்கத்திலே அவர்கள் சுயநலத்தை உள்ளே மறைத்து வைக்காதவர்கள். இப்படி நல்ல கூட்டாளிகளோடு தான் நீங்க பழகணும். ஆம்புல பிள்ளைகளுக்கும் சொல்லணும், நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கும் சொல்லணும், இது பெற்றோர்களுடைய கடமை. கூட்டாளிமாரோட சேரவானா, நீ தனியத்தான் இருக்கணும், உனக்கு வாப்பத்தான் கூட்டாளி, உம்மத்தான் கூட்டாளி என்ன பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அந்த நிலைமைக்கு நம்முடைய பெற்றோர்கள் பிள்ளைகளோட க்ளோஸா பழக மாட்டாங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய பிள்ளைகள் எந்த கூட்டாளிமார்களுடன் சேர்கிறார்களோ அந்த பிள்ளைகளுடைய தலையெழுத்தை கூட்டாளிமார்கள் மாற்றி விடுவார்கள். 16 வருடங்கள் 18 வருடங்கள் பொத்தி பிள்ளைகளை பாதுகாத்திருப்போம். ஓலவல் வரைக்கும், ஓலவலுக்கு பின்னால 3 நாள் ட்ரிப் அனுப்புவாங்க, ஏலவலுக்கு பின்னால கூட்டாளிமாரோடு சேர்ந்து 3 நாள் ட்ரிப் அனுப்புவாங்க. அந்த 3 நாள்ல அந்த பிள்ளையுடைய தலையை கழுவி அவனுடைய தலையெழுத்தை மாத்தி அவனுக்கு அதாவது வேறொரு உலகத்தை காட்டி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க. இப்பொழுது அவனுக்கு வாப்ப பிழையாக விளங்கும், உம்ம பிழையாக விளங்குவாங்க. அவனுக்கு மார்க்கமும் ஊருடைய மார்க்கத்துடைய தனித்துவங்களும் அவனுக்கு அசிங்கமாக தெரிய ஆரம்பிக்குமே. 3 நாளில் அவன் பழகிய கெட்ட பழக்கங்கள், அவனுடன் சேர்ந்திருந்த கெட்ட நண்பர்களுடைய தாக்கம். அல் மரு அலா தீனி ஹலீலிஹி ஃபல்யம்துர் அஹதுக்கும் மை யுகாலில். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொருவரும் தன்னுடைய நண்பனுடைய மார்க்கத்தில் இருக்கிறான். நண்பன் எவ்வளியோ அவ்வளிதான் இவனும். அதனால் யாருடன் நேசம் வைக்கிறீர்கள், யாரை தோழமை கொள்கிறீர்கள் என்பதனை சிந்தித்து பார்த்து முடிவெடுங்கள் என்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே பிள்ளைகளுக்காக உழைக்கிறோம், பாடுபடுகிறோம், அவர்களுக்காக நேர்ச்சை வைக்கிறோம், தவம் இருக்கிறோம், துஆ செய்கிறோம். ஆனால் கெட்ட நண்பர்களுடைய சகவாசம் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதித்து விடுகிறது. ஒரு சில சமயம் நமக்கும் ஊர்ல தலை காட்டேலாத நிலைமைக்கு அந்த நண்பர்கள் நம்முடைய பிள்ளைகளை ஆக்கி விடுவார்கள். ஊர்ல இருக்க இயலாது, எங்கட முகத்துல கரை பூசுற பிள்ளைகளாக எங்கட பிள்ளைகளை மாற்றி விடுவார்கள்.
பயங்கரமான ஒரு காலம். போதை வஸ்துக்கு அடிமையான ஒரு சமூகம், பெண்களுக்கு அடிமையான ஒரு கூட்டம், ஊருடைய கட்டுப்பாடு மீறுகிற ஒரு கூட்டம், நிர்வாகத்துக்கு அடங்காத, பாடசாலை அந்த ஆசிரியர் குலாமுக்கு கட்டுப்படாத, ஊருடைய பெருமதியை விளங்காத ஒரு கூட்டம் நடமாறுகிற இந்த காலத்தில் நாங்க புள்ள வளர்க்கிறோம். பயங்கரமான காலம். இன்று நம்முடைய ஒரு சில இளம் சமூகத்தை வைத்து நம்முடைய சமூகத்தை மிக அடிமட்டத்துக்கு அதான் மட்டம் தட்டி பேசுகிற பிற சமூகங்கள். தொழுக வீதத்தை பார்த்தா இளம் சமூகத்தினுடைய தொழுக வீதம், குர்ஆன் ஓதுற வீதம், 100 வாலிபர்களை நேர நிப்பாட்டி வச்சு 100 வாலிபர்களுக்கு சூரா ஃபாத்திஹா ஓத சொன்னா எத்தனை பேர் தெளிவாக ஓதுவாங்க? எத்தனை பேர் குர்ஆன் ஓதுவாங்க? எத்தனை பேர் அத்தஹியாத் ஓதுவாங்க? எத்தனை பேர் முறையாக தொழுவாங்க? அதில் எத்தனை பேர் சுபஹ் தொழுதிருப்பாங்க? கண்ணியமானவர்களே, இப்படியான ஒரு சமூகம் உருவாகிற ஒரு காலம். அதனால எங்களோட பிள்ளைகளை பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களோட பிள்ளைகளை நாங்க பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்விடத்துல அவர்கள் விடயத்துல நாங்க பெரிய பொறுப்பு கூற வேண்டிய ஒரு நிலைமை எங்களுக்கு இருக்குது. அல்லாஹ் விசாரிப்பான். பிள்ளைகளுடைய அமானிதத்தை பத்தி எங்களிடத்துல கேட்க போறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால பிள்ளைகளுக்கு வழிகாட்டணும், பிள்ளைகளுக்கு வழிகாட்டணும். பிள்ளைகள் சருகி போற நேரம் அந்த பிள்ளைகளை நாங்க பராமரிக்கணும். அடுத்த ஒரு விடயம் தான் தஃப்ரீகுல் அவ்காத்திலஹும், அந்த பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் நேரம் கொடுக்கணும். விசேஷமாக வாப்பா தன்னுடைய பிள்ளைகளை பராமரிக்க நேரம் கொடுக்கணும். சம்பாதிக்கிறது பொறுப்பு, ஊருடைய ஏராளமான கடமைகள் இருக்கும், குடும்பத்துடைய ஏராளமான பொறுப்புகள் அவர் சுமந்திருப்பார். ஆனாலும் தான் பெற்ற பிள்ளைகளை தானாக வளரட்டும் என்றோ அல்லது மற்றவர்கள் பார்த்து கொள்வார் என்றோ எந்த நம்பிக்கையோடும் வாழ முடியாத ஒரு காலம். அதனால பெற்றோர்கள் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை பராமரிக்கணும். பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை பெற்றோர்கள் அதாவது கவனிக்க வேண்டும். விசேஷமாக வாப்பா நேரம் கொடுக்கணும். தொழிலுக்கு நேரம் கொடுக்கிற மாதிரி, தன்னுடைய உடற்பயிற்சிக்கு நேரங்களை கொடுக்கிற மாதிரி, தன்னுடைய ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துற மாதிரி, தன்னுடைய ஏனைய பொறுப்புகளுக்கு நேரங்களை கொடுத்து அதை சரியாக செய்து அதுல நல்ல பேரை வாங்குற மாதிரி பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்கணும். பிள்ளைகளோட உட்கார்ந்து சாப்பிடணும். சாப்பாட்டுடைய ஒழுக்கத்தை வாப்ப படிக்கணும். பிள்ளைகளுடைய சாப்பாட்டுடைய ஒழுக்கத்தை பார்க்கணும். பிள்ளையுடைய ஆடையை பார்க்கணும். பிள்ளையுடைய பேச்சை பார்க்கணும். பாடசாலை போய் அந்த பிள்ளைகிட்ட கேட்கணும், என்ன வாப்பா படிச்சீங்க, இன்னைக்கு என்ன பாடம் நடந்தது, அதுல சில சுருக்கங்கள் உங்களுக்கு சொல்லலாமா? குர்ஆன் மதரசாக்களுக்கு போய் அந்த பிள்ளைகள்கிட்ட ஹதீஸ் படிச்சீங்களா, ஒரு ஹதீஸை சொல்லி காட்டுங்க, ஒரு துவாவை சொல்லுங்க. சில பிள்ளைகள் அவளோட வர்றாங்க, நான் படிச்சதை என் வாப்பாக்கு சொல்லி காட்டணும், என் உம்மாக்கு சொல்லி காட்டணும். வீட்டுல உம்மாவும் இல்ல வாப்பவும் இல்ல, அல்லது உம்மா பிசி வாப்பா வீட்டுலே இல்ல. காலையில போன வாப்பா புள்ள எலும்புறத்து முன்னால வீட்டுல இருந்து போன வாப்பா புள்ள தூங்கின பின்னால வீட்டுக்கு வராரு. மாத கணக்கு பிள்ளையுடைய குரல் கேட்காம, பிள்ளையுடைய முகம் பார்க்காம வீட்டுக்குள்ள வாப்ப தங்கி கொண்டிருக்கிறாரு, உறங்கி கொண்டிருக்கிறாரு. புள்ளட குரல் கேட்கல. ஒரு புள்ளைக்கு ஒரு புடி சாப்பாடு ஊட்டி விடாத வாப்பமார்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு வாய் சாப்பாடு ஊட்டி இருக்க மாட்டாங்க. பிள்ளைகளுடைய அந்த மலல மொழிகளை கேட்கிற அந்த சந்தர்ப்பம் இல்லாத பெற்றோர்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சம்பாதிப்பது என்பது வேறு, வாழ்க்கை என்பது வேறு. இன்னைக்கு நாங்க வாழ்க்கையை வெறுமனே சம்பாதிப்பதென்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். வாழுவதற்காக சம்பாதிப்பதா, சம்பாதிப்பதற்காக வாழுவதா என்ற வித்தியாசம் தெரியாம சமூகம் வாழுகிறது. பிள்ளைகள் வளர்றாங்க, வளர்க்கப்பட வேண்டிய பிள்ளைகள் தானாக வளர்றாங்க. எத்தனையோ மோசமான நடவடிக்கைகள் வாப்ப கண்டு கொள்றாரு இல்ல, அதை உம்மக்கும் திருத்த முடியாது. உடுப்புடைய ஒழுக்கம் இல்ல, பேச்சுடைய ஒழுக்கம் இல்ல, சாப்பாட்டுடைய ஒழுக்கம் இல்ல, மூத்தவர்களை மதிக்க தெரியாது, வித்தியாசமான பேச்சுகள், வித்தியாசமான உறவுகள். இதை யார் பார்க்கிறது? 16-17 வயசுக்கு பிறகு வாப்பாவை விட மகன் ஒசரம், தலையில டை அடிச்சு அந்த கருப்பு முடிகள் எல்லாம் 4 கலர்ல, கையில ஒரு செயின், களத்துல ஒரு மாலை, வித்தியாசமான ஒரு உடுப்பு எடுத்துக்கொண்டு ஒரு வித்தியாசமான தோட்டத்துல வீட்டில் இருக்கிற மகன். இப்பதான் வாப்பாக்கு ஞானம் பிறக்குதோ, இது ஏண்ட புள்ள, ஆனா இவன் எனக்கு பிறக்க வேண்டிய புள்ள இல்ல மாதிரி இருக்குது, இது ஏண்ட வீட்டுல வளர்ற புள்ள இல்ல மாதிரி இருக்குது. இவன் நடவடிக்கையை பார்த்தா பயங்கரம். எங்கட மானத்தை கப்பலேத்தி கரை ஒதுக்கிடுவான். அதனால ஓடி வாராரு ஹசரத் கிட்ட, கொஞ்சம் புத்தி சொல்லுங்க, ஓதி பாருங்க, கொஞ்சம் என்னமாவது சொல்லுங்க.
16 வருஷம் என்ன செஞ்சீங்க? 18 வருடங்களாக என்ன செஞ்சீங்க? உங்களோட வீட்டுக்குள்ள வளர்ந்த புள்ள இப்படித்தான் வளர்கிறான் என்று தெரியாதா? ஒரு கவிஞர் சொல்லுகிறாரு, ஒரு மரம் முளைக்கிற பொழுது அது வளைந்தால் அது முளையுடைய ஆரம்பத்தில் நேராக்கின அது நேராகும். அப்படியே விட்டு விட்டால் அது ஒரு நாளும் அதை நேராக்க முடியாது. அது நெருப்புக்குத்தான் சொந்தமாகும். அதனால் எதுவுமே செய்ய முடியாமல் போய்விடும். பிள்ளைகள் வளர்ற நேரம் அவர்கள் சில அதாவது பொருத்தமில்லாத பழக்கங்களை உள்வாங்குகிற நேரம் அது ஆரம்பத்தில் திருத்தலாம். 16, 18 வயசு சொன்னா ஒரு நாளும் கேட்டுக்கொள்ள மாட்டான். ஓதி பாக்குறல்ல, 5 இன்ச்சு ஆணிய தலையில் அடிச்சாலும் திருந்தாத காலம் அது. திருந்தாத காலம். பாப்பாவை உம்மாவை ஊரை மதிக்காத காலம். அவனுக்கென்று வேறொரு கொள்கையை, வேறொரு மார்க்கத்தை, வேறொரு நடவடிக்கையை, வேறொரு போக்க உள்வாங்கின காலத்திலே நாங்க கவலைப்பட்டு வேலையில்ல. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால கட்டாயம் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க நேரம் கொடுக்கணும். பிள்ளைகளை பார்க்கணும். வாப்ப முன்மாதிரியா இருக்கணும். வாப்ப 80 ஸ்பீட்ல ஓதினா புள்ள 120 ஸ்பீட்ல ஓடி எத்தனையோ பேருடைய ஆரோக்கியத்துக்கும் எத்தனையோ பேருடைய வாழ்க்கைக்கும் அச்சுறுத்தலாக இருப்பான். வாப்பா புள்ளையோட பைக் ஓட்டுறத கூட வாப்பா பார்க்கணும். நீ ஏன் இப்படி ஓட்டுறாய்? நீ ஏன் இவ்வளவு தடுமாறுறாய்? ஏன் இவ்வளவு தீவிரம்? ஏன் இவ்வளவு அவசரம்? உனக்கு என்ன? ஊரில் எத்தனையோ பேருடைய பதுவாவோட நீ வாகனத்தை ஓட்டுறாய். எத்தனையோ பேருடைய சாபத்தோட நீ வாழுகிறாய். யார் திருத்துறது? இத நிர்வாகமோ உலமாக்களோ ஆசிரியர்களோ ஊர்ல யாருமே திருத்தினால் நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுக்கு பெரிய ஒரு உரிமையும் கடமைப்பாடும் இருக்குது அந்த பிள்ளைகளை வழி நடத்துற. பாவம், எங்கட பிள்ளைகள் நல்லவர்கள், சொன்னா கேட்டுக்கொள்வாங்க. இரக்கமாக, முறையாக, நிதானமாக அவர்களை கையாண்டால் அவர்களை நல்லவர்களாக, சமூகத்துடைய தலைவர்களாக ஆக்கலாம். அதனால் அன்பார்ந்த பெற்றார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களோட பிள்ளைகளோடு ஒவ்வொரு நாளும் சில மணி நேரங்களை கொடுத்து ஒருவேளை சாப்பாட்டையாவது பிள்ளைகளோட சேர்ந்து உட்கார்ந்து 4 வார்த்தை புத்திமதி சொல்லி எங்களோட வாழ்க்கையுடைய அனுபவங்களையும், வாழ்க்கை தத்துவங்களையும், வாழ்க்கையுடைய ஏற்ற இறக்கங்களையும், வாழ்க்கையுடைய உலகத்துடைய யதார்த்தங்களையும் வாப்பாண்ட வகையில அந்த பிள்ளைகளோட பரிமாறினா, உம்மாண்ட வகையில அந்த பிள்ளைகளோட பரிமாறினா இந்த இளம் சமூகம் ஒரு நாளும் வீணாக போக மாட்டாங்க. இளம் சமூகம் வீணானவர்கள் அல்ல. வரலாறுடைய ஆரம்பத்தை பார்த்தா இந்த இளம் சமூகம் தீனுக்காக, மார்க்கத்துக்காக, சமூகத்துக்காக செய்த சேவைகள் ஏராளம். பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய சேவைகளை செய்திருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அவர்களுக்கு நாங்க நேரம் கொடுக்கணும். இத்தாமுல் ஹலால் கட்டாயம் எங்களோட பிள்ளைகளுடைய விடயத்துல நாங்க கவனம் உள்ளவர்களாக, எதிர்காலத்துல நல்லவர்களாக ஆக வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்களாக இருந்தா எங்களோட பிள்ளைகளுக்கு ஹலாலை மட்டும் தான் நாம் சாப்பிட, உடுக்க, குடிக்க, அவர்களுடைய பாவனைக்கு கொடுக்க வேண்டும். அவர்களுடைய சாப்பாட்டிலோ உடுப்பிலோ அவர்களுடைய ஏனைய நடவடிக்கைகளிலோ நம்முடைய சம்பாத்தியத்துடைய ஹராம் கலக்கவே கூடாது. ஹலாலை மட்டும் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். ஹலாலுக்கு ஒரு குணம் இருக்குது, ஹராமுக்கு ஒரு குணம் இருக்குது. ஹராம் அதனுடைய குணத்தை காட்டும், ஹலால் அதனுடைய நல்ல குணங்களை வெளிப்படுத்தும். குலு மின் தையிபாத்தி வஅமலு ஸாலிஹா, நல்லதை சாப்பிடுங்க, நல்ல அமல்களை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நல்ல உணவும் ஹலாலான உணவும் ஹலாலான பாவனையும் தான் நல்ல உணர்வுகளை உண்டு பண்ணுமே தவிர ஹராம் கலந்தால் அந்த குணங்களை வாழ்க்கையில காட்டத்தான் செய்யும். படிப்பு வராது, ஓதல் வராது, ஒழுக்கம் வராது, அவனிடத்துல பக்குவம் வராது, அவன் நல்லவனாக ஆக மாட்டான். பெற்றோர்களுக்கும் சமூகத்துக்கும் அச்சுறுத்தல் உள்ளவனாகத்தான் மாறிவிடுவான். அதனால சம்பளும் சோறும் கொடுத்தாலும், குச்சில் வீட்டில குப்பில் ஆம்போட வாழ்ந்தாலும் ஹலால மட்டும் தான் கொடுப்போம் என்று ஒரு வைராக்கியத்தோட பிள்ளைகள் வளர்க்கணும். யாரையோ மாதிரி வாழப்போய், யாரையோ மாதிரி ஆளப்போய் பிள்ளைகளை வெறுமனே ஆடம்பரத்துக்கும் வெறுமனே முகஸ்துதிக்காகவும் பெருமைக்காகவும் பிள்ளைகளை வளர்த்து பிள்ளைகளுக்கு உணவு, சாப்பாடு, படிப்புகளை கொடுத்து அதிலே ஹராம்களை கலந்தால் எதிர்கால அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு அது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக, மிகப்பெரிய சவாலாக அமைந்துவிடும் என்பதனை நாம் யாரும் மறந்துவிட முடியாது, மறுக்கவும் முடியாது. எங்களுடைய முன்னோர்கள், முதியவர்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களுடைய ஆயுள்ல பரக்கத் செய்வானாக, ஆஃபியத்தை கொடுப்பானாக. கபர்களிலே நிறைய பேர் இருக்கிறாங்க.
வைராக்கியத்தோட புள்ள வளர்த்தாங்க. நான் யாரிடத்திலும் கை நீட்ட மாட்டேன், ஹராத்த சம்பாதிக்க மாட்டேன், வெள்ள சோர்ல ஒரு சொகப்பு சம்பல் வச்சு கொடுத்தாலும் கூட ஹலால மட்டும் தான் என் புள்ளைக்கு கொடுப்பேன். நான் வியாபாரத்தில நான் மோசடி செய்ய மாட்டேன், நான் ஹராத்த தொடவும் மாட்டேன் என்ற வைராக்கியத்தோட வளர்த்த பிள்ளைகளை அல்லாஹ் இன்றும் வீணாக்கல்ல. அவர்களை சமூகத்தில் உயர்ந்தவர்களாக, உன்னதமானவர்களாக, சமூகம் போற்றும் உத்தமர்களாக அல்லாஹ் அவர்கள் ஆக்கியிருக்கிறான். உம்ம வாப்பட வைராக்கியம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால பிள்ளைகளுக்கு நாங்க எங்களோட குடும்பத்துக்கு ஹலால மட்டும் தான் கொடுப்போம். ஹராத்தை கொடுத்து நாங்களும் கஷ்டத்துல பொருந்தி அவர்களையும் நரக குழியில தள்ளி எல்லாருடைய வாழ்க்கையும் மிகப்பெரிய ஒரு சோதனைக்குரியதாக நாம் ஆக்கக்கூடாது. மற்றவர்களுடைய வாழ்க்கை தேவையே இல்லை. அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான், என்னை எப்படித்தான் வச்சிருக்கிறான், இதுக்கேற்ற மாதிரி நாம் வாழ்ந்து கொண்டு போகும் என்ற அந்த அல்லாஹுடைய ஏற்பாட்டினுடைய அந்த முடிவை நாம் ஏற்றுக்கொண்டால் சுப்ஹானல்லாஹ் வாழ்க்கை மிக லேசாக சென்றுவிடும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் நல்ல முன்மாதிரியாக இருக்கணும். உம்மை நல்ல முன்மாதிரி, வாப்ப நல்ல முன்மாதிரி. தைரியமாக பிள்ளைகளை பார்த்து நீ வாப்ப மாதிரி வரணும். உம்மை சொல்லணும், பிள்ளைகளை பார்த்து நீ உம்மை மாதிரி வரணும். நானும் நீங்களும் அதை சொல்ல முடியாத ஒரு நிலைமைக்கு இருக்கிறோம். பிள்ளைகளை பார்த்து நீ வாப்ப மாதிரி தான் வரணும். எங்களுக்கு சொல்லலாம், வாப்பட்ட தஹஜ்ஜுத் இல்ல, வாப்பட்ட இமாம் ஜமாத் இல்ல, வாப்பட்ட தொழுகை இல்ல, வாப்பட வாய் சரி இல்ல, வாப்பட்ட நல்ல குணம் இல்ல, வாப்பட்ட பேணுதல் இல்ல, வாப்ப கூறுல நல்ல மார்க்ஸ் இல்ல, அதனால பிள்ளைய பார்த்து நீ வாப்ப மாதிரி தான் ஆகன்னு சொல்லலாதே. உம்மட்ட பார்த்தா அவட மார்க்கத்தையும் தீனையும் பார்த்தா அது மிக வித்தியாசமாக இருக்கிறது. அதனால உம்மக்கு வாய் திறந்து புள்ளைகளை நிப்பாட்டி நீ உம்ம மாதிரி தான் வரணும். யார் ஊர்ல கேட்டாலும் நல்ல புள்ள உம்ம மாதிரி புள்ள வளர்த்திருக்கிறார், நல்ல பிள்ளைகள் வாப்ப மாதிரி புள்ள வளர்த்திருக்கிறார் என்று சொல்ல முடியுமான அளவுக்கு நீ வாழணும் என்று தைரியமாக சொல்லுகிற அளவுக்கு பெற்றோர்களாகிய நாம் அந்த பிள்ளைகளுக்கு முன்மாதிரிகள் அமையணும். வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, நல்லோர்கள் துஆ கேட்பாங்க அல்லாஹ்விடத்தில, யா அல்லாஹ் எங்கட நல்லவர்களுக்கு இமாம்களாக நீ எங்களை ஆக்கி எங்கட சமூகத்தை சந்ததியை ஆக்கித்தான்னு துஆ கேட்பாங்க. இதுக்குள்ள இருக்குது, எங்கட பிள்ளைகள் நல்லவர்களாக ஆக வேண்டும் என்று நாங்க துஆ கேட்டா அவர்களுக்கு முன்மாதிரியாக நாங்க அமையணும். பிள்ளைகள் முத்தகீங்களாக ஆகணும் என்றா நாங்க இமாம்களாக மாறணும். அவர்களுக்கு வழிகாட்டியாக ஆகணும். வல்யக்ஷல்லதீன லவ் தரகு மின் ஹல்ஃபிஹிம் ذُرِّيَّةً ضِعَافًا خَافُوا عَلَيْهِمْ فَلْيَتَّقُوا اللَّهَ. யாரு தனக்கு பின்னால தன்னுடைய சந்ததிகள் வீணாகி போக கூடாது என்று பயப்படுகிறார்களோ இவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும். எங்கட பிள்ளைகள் வீணாகப்படாது, எங்கட பிள்ளைகள் சீரழியப்படாது, எங்கட பிள்ளைகள் கெட்டு போக கூடாது, எங்கட மானத்தை பேரை விற்க கூடாது என்று யாராவது பெற்றோர்கள் பயப்பட்டா அந்த பெற்றோர்கள் அல்லாஹுடைய அச்சத்தோட வாழட்டும், அவர்கள் தக்குவாவோட வாழட்டும் என்று குர்ஆன் நமக்கு ஆணித்தரமாக வலியுறுத்துகிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால நல்ல முன்மாதிரியான பெற்றோர்களாக நாங்க ஆகணும். நாங்க வளைஞ்சிட்டு பிள்ளைகள் நேராக வருவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. அரபியில சொல்லுவாங்க, லா யஸ்தகீமு தில்லு வல் ஊது முஅவஜ். குச்சி வளைந்திருந்தால் நிழல் ஒரு நாளும் நேராக ஆகாது. வளைந்த குச்சியுடைய நிழல் வளைந்ததாகத்தான் இருக்கும். நேரான குச்சியுடைய நிழல் அது நேராகத்தான் இருக்கும். உம்மா வாப்பா வளைஞ்சிட்டு பிள்ளைகள் நேராக வரணும் என்று எதிர்பார்த்தா அது நடக்க முடியாது. உம்மா வாப்பா நேராகணும். பிள்ளைகளுக்காக நாங்க எங்களை மாற்றணும். எங்களோட பழக்கம் எங்களுக்கு உடையலாது, அது நாங்க ஒன்றும் செய்யலாம். இந்த வைராக்கியமும் வரட்டு கௌரவமும் சரி வராது. பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் நாம், சமூகத்தை உருவாக்குகிறவர்கள், நல்ல சமூகத்துக்கு முன்மாதிரியாக வர வேண்டியவர்கள் என்ற காரணத்தினால அந்த பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக அமைந்து வீட்டு சூழலையும் நல்லதாக ஆக்கி கொடுக்கணும். நாரி நாத்தம் அடிக்கிற அசிங்கமான வீட்டு சூழல்கள் சமூகத்தில் இருக்கிற காலத்தில் நாங்க பிள்ளைகளை வளர்க்கிறோம். வீட்டுல தீனுடைய சூழல், ஈமானுடைய சூழல், இபாதத்துடைய சூழல், தக்வாவுடைய சூழல், அல்லாஹ்வை பற்றி பேசுகிற சூழல், நபியை பற்றி பேசுகிற சூழல் அந்த வீடுகள் உருவாகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முன்மாதிரியை சொல்லி தந்திருக்கிறாங்க. அழகான வீட்டு சூழல், நல்ல சூழல்ல வளர்ற பிள்ளைகள் நல்லவர்களாக வளருவாங்க. சில நேரம் சிலருக்கு நாங்க திருந்தோணும் என்று போனா வீடு அவர்களுக்கு இடம் கொடுக்காது, வீட்டு சூழல் அதுக்கு மாற்றமாக அமையும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால நல்ல சூழலை உண்டாக்கி கொடுக்கணும். கடைசியாக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட பிள்ளைகளுக்காக நாங்க துஆ செய்யணும். எங்கட பிள்ளைகளுக்கு துஆ செய்யணும். ஒரு நாளும் வாய் திறந்து பிள்ளைகளுக்கு திட்டி அவர்களுக்கு பதுவா செய்து அந்த பிள்ளைகளுடைய எதிர்கால முன்னேற்றத்துக்கு நாம் சவாலாக அச்சுறுத்தலாக அவர்களுடைய அந்த எதிர்காலத்தை கேள்விக்குறியாக ஆக்கக்கூடாது.
வாய் திறந்து கரமேந்தி அல்லாஹ்விடத்துல பிள்ளைகளுக்கு துவா மட்டும் தான் செய்யணும். எந்த ஆத்திரம் கோபம் வந்தாலும் வாய் திறந்து பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பதுவா செய்தால் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் அது கபூலானால் எந்த வார்த்தையை சொல்லி நாம் பிள்ளைகளை திட்டினோமோ அந்த பிள்ளைகளாக பார்க்கும் வரைக்கும் நமக்கு மௌத்து வராது என்பதையும் நாம் அடிமனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளணும். நிறைய பேர் பதுவா செஞ்சு மாட்டிக்கொண்டாங்க. உன்னுடைய கண் அப்படி போகணும், உன்னுடைய கால் அப்படி போகணும், உன்னுடைய உடம்பு இப்படி ஆகணும், உன்னோட வாழ்க்கை இப்படி ஆகணும் என்று சொல்லி இந்த கதை பார்த்து பார்த்து பெற்றோர்கள் கண்ணீர் வடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. பதுவா துவாவை கபூல் செய்த மாதிரி அல்லாஹு தாலா பெற்றோர்களுடைய பதுவாவையும் கபூல் செய்து விடுவான். பிள்ளைகளுடைய ஓதலுக்கு, படிப்புக்கு, கல்யாணத்துக்கு, தொழிலுக்கு, அவனுடைய அந்த நல்ல ரிசல்ட்டுகளுக்கு, பெறுபேறுகளுக்கு, அவனுடைய ஆரோக்கியத்துக்கு அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துவா கேட்டுக்கொண்டே இருக்கணும். அல்லாஹு தாலா நிச்சயமாக பெற்றோர்களுடைய துவாவை பிள்ளைகளுடைய விடயத்தில் ஏற்றுக்கொள்வான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கட்டாயம் துவா செய்யணும். அதை மிக விரிவாக பேசணும். பதுவா பயங்கரமானுண்டு, பதுவா பயங்கரமானுண்டு. எங்களோட பிள்ளைகளை வாழ வைக்காது. எங்களோட பதுவா அவங்களை துரத்தி கொண்டே இருக்கும். பதுவா செய்து நாங்க கை சேதப்பட்டு எந்த பலனும் கிடையாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசியாக அன்பார்ந்த வாலிபர்களே, அன்பார்ந்த இளம் சமூகமே, எங்களோட பெற்றோர்கள் வீட்டில் இருக்கிறாங்க. எங்களுக்காக வாழ்ந்து அவங்க வாழ்க்கையை துறந்தவர்கள், நோயாளியானவங்க. வாப்போ பாருங்க எவ்வளோ நோயோட, எவ்வளோ வருத்தத்தோட, தாய பாருங்க எவ்வளோ சிரமங்களோட பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ற ஒன்றை முன்னால வச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால உம்மா வாப்பட கண் கலங்க வைக்காதீங்க, அவர்களுடைய உள்ளத்தை உடைக்காதீங்க, அவர்களுடைய பதுவாவுக்கு ஆளாகவானா. உலகத்துல காணுகிற சில இன்பங்களுக்காக அல்லது வெளிரங்கத்துடைய சில ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக உம்மா வாப்பட பதுவாவை சம்பாரிச்சு அவர்களுடைய கண்ணை கலங்க வச்சு அவர்களை ஆத்திரப்படுத்தினால் எங்களோட வாழ்க்கையுடைய வண்டி ஓடவே ஓடாது. அது இடையில நின்றுவிடும். அல்லாஹ் சோதிக்க நாடினா எங்களோட பரம்பரையை சேர்த்து பிடிச்சிடுவார். அதனால உம்மா வாப்பா மதிக்கணும், அவங்களோட துவா வேணும். வாப்பட தலைய பொடிங்க, வாப்பட காலை பொடிங்க, உம்மட தலைய பொடிங்க, உம்மக்கு முத்தம் கொடுங்க, வாப்போட முசாஃபா செய்யுங்க, வாப்பட்ட மன்னிப்பு கேளுங்க, வாப்பட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோங்க. அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். வாழ்க்கை செழிப்பாக அமையும், வாழ்க்கை பரக்கத்தாக அமையும். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, பெற்றோர்கள் எங்களுக்காக பாடுபட்டு சாப்பிடாம தூங்காம வெயில் மழை பாராம ஓய்வில்லாம எங்களுக்காக பாடுபடுகிறாங்க. இந்த யதார்த்தத்தை புரிஞ்சு நாங்க வாழுவோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட குழந்தைகளாகவும் நல்ல குழந்தைகளுக்கு பொருத்தமான பெற்றோர்களாகவும் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ரப்பே ரஹ்மானே, நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களோட குடும்ப வாழ்க்கையில ஹைர்கள் உண்டாக்குவாயாக, பிள்ளைகளை சாலிஹீங்களாக முத்தகீங்களாக்குவாயாக. யா அல்லாஹ், பிள்ளைகள் எப்படி வளர்த்தால் யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமானவர்களாக நல்லவர்களாக ஆகுவார்களோ அப்படி வளர்க்கிற பாக்கியத்தையும் உணர்வையும் பக்குவத்தையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. குடும்பங்களை ஹைர்கள் உண்டாக்குவாயாக. இந்த ஊர் மக்களை பொருந்திக் கொள்வாயாக. நிர்வாகிகளை, உலமாக்களை, ஊரில் நடக்கக்கூடிய நல்ல அமைப்புகளை பொருந்திக் கொள்வாயாக. எல்லா விதமான ஹைர்களை கொடுப்பாயாக. எல்லா விதமான கெடுதிகளை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.